எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தோல் நோய் உள்ளவர்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்? என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது? நம்ம தோல் நோய் எப்பேர்ப்பட்ட தோல் நோயா இருந்தாலும் அதை எவ்வாறு சரி செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தமான நோய்கள் காணப்படுது. உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, கரப்பான், எக்ஸிமா, அடுத்து படர்தாமரை, இன்னும் பார்த்தீங்கன்னா, கை கால்கள்ல தேமல், ஊறல், அரிப்பு, அதேபோல சொரியாசிஸ், அதாவது காளாஞ்சகப்படைன்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ். இதுபோல பல்வேறு வகையான தோல் நோய்கள்ல அவதிப்படுறாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரும்புள்ளிகள், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி மாரி வந்து வெடிக்கிற மாரி இருக்கும். அது முகத்துல வரலாம், உடல்ல எந்த பாகங்கள்ல வேணாலும் வரலாம். தலையிலிருந்து பாதம் வரைக்கி இந்த பிரச்சனைகள் வரும்போது, நம்ம பார்த்தீங்கன்னா, லேசா உடம்புல வேர்வை தண்ணி பட்டாலே, உடல்ல அரிச்சுக்கிட்டே இருக்கும். சொரியணும் போல் இருக்கும். ஆனா, அதுக்கு தீர்வு கிடைக்காதா? அப்படின்னு நெறைய பேரு நம்ம பல்வேறு வகையான மருத்துவ முறைகள பயன்படுத்தி வந்துட்டு இருப்போம். சிலருக்கு கொஞ்ச நாள் பயன்படுத்தினா சரியாற மாரி இருக்கும். ஆனா நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல நம்மோட ரத்தமானது சுத்தி வரும்பொழுது, பிஹெச் வேல்யூ மாறினாலோ, ரத்தத்தில சுத்தமின்மை இருந்தாலோ, அல்லது ரத்தத்தில சத்து குறைபாடு காணப்பட்டாலோ, இது போல உள்ள பிரச்சனை வந்துரும். சிலருக்கு எறும்பு கடிச்சிருக்கலாம், சில விஷக்கண்டுகள் வண்டுகள் கடிச்சிருக்கலாம், சிலர் வீட்ல வளர்க்கக்கூடிய நாய்கள் கடிச்சிருக்கலாம். அதேபோல சில வனவிலங்குகளோ, ஏதோ ஒரு உயிரினங்கள் கடிச்சிருக்கலாம். அதனாலேயும் சிலருக்கு வந்து தோல் நோய் உண்டாகும். சிலருக்கு மன அழுத்தம் இருந்தாலும் தோல் நோய் உண்டாகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ஜீரணமாகாம ஃபுட் பாய்சனா மாறுனாலும் உண்டாகும். அதேபோல சில தீராத வியாதிகளுக்காக வேண்டி மருந்து எடுக்கும் பொழுது, சிலருக்கு அலர்ஜி உண்டாகும். இப்படி எந்த அலர்ஜியா இருந்தாலும் சரி, நாம ரத்தத்த சுத்தப்படுத்தினோம்னா, இந்த பிரச்சனை சரியாயிரும். அதேபோல ரத்தத்துக்கு தேவையான சில ஆன்டிபயோட்டிக் நம்ம குடுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும். உதாரணமா, நம்ம உடம்புல நல்லா அதாவது சுண்டைக்காய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்தோம்னா, உணவுல வந்து உள்ள பாய்சன்ஸ், ரத்தத்தில உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதேபோல காரமான உணவுகள். இப்போ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காரமான உணவுகள் எடுத்தாங்கன்னா ஒத்துக்கூடாது. காரமான உணவுகள், அசைவ உணவுகள். உதாரணமா மீன், கருவாடு, முட்டை, அதேபோல விலங்கின மத்த உணவுகள். எது எடுக்கும்போதும் அவங்களுக்கு வந்து தோல் நோய் வந்து அதிகமா இருக்கும். புளிப்பு சுவை உள்ள உணவுகள், புளிப்பு சுவை உள்ள பழங்கள், இது எடுத்தாலும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல ஜலம் ஒழுங்கா போகவிட்டாலும் பிரச்சனை உண்டாகும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கழிவு நீக்க மன்றத்தில சிறுநீர் கழிக்கிறதுக்கும், வேலைகள் நிமித்தமாக போகும்போது அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மல ஜலம் அடக்கும்போது, நமக்கு உடம்புல ரத்த சுத்தம் ஏற்பட்டு அசுத்தம் ஏற்பட்டு, அவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்துருது. அதேபோல கரப்பான் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க உடம்புல அங்கங்க அரிப்பு உண்டாகும். அந்த வேர்வை துணி படும் பொழுது உண்டாயிரும். சிலருக்கு தூங்க போவாங்க. தூங்க போகும்போது மட்டும் தான் உண்டாகும். சிலருக்கு 2 தொடைகளுக்கு நடுவுலயும் அந்த ஒரு இறுக்கத்தில அவங்களுக்கு உண்டாகும். அப்போ இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்தில 1 நாள் அருகம்புல் அத வந்து கசாயம் பண்ணி, அந்த கசாயத்தில கொஞ்சம் போல வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா, நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள் படிப்படியா வேல பார்க்க முடியும். அடுத்தபடியாக குப்பைமேனி. குப்பைமேனி ஒரு அற்புதமான மருந்துங்க. இந்த குப்பைமேனி எடுத்துட்டு வந்து, அது கூட சிறிது மஞ்சள் கலந்து, நம்ம உடம்புலருந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சு குளிச்சோம்னா, நமக்கு இந்த அதாவது பார்த்தீங்கன்னா, ஊறல், படை, பத்து அது மாரி உள்ள எல்லாமே சரியாகும்.
தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப பார்த்த மாரி மீன், முட்டை, கருவாடு, கத்தரிக்காய், பாகற்காய், அகத்திக்கீரை போன்ற உணவுகள தவிர்ப்பது நல்லது. எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஒத்துக்கிடாது. அதே நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபில்லிங் பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம உடம்புல நச்சுத்தன்மைகள்லாம் வெளிய போக ஆரம்பிச்சுரும். இதுபோல நம்ம பயன்படுத்தி வரக்கூடிய உடல் கழிவுகள நல்லா வெளியேத்துறது, தீமை செய்யக்கூடிய உணவுகள தவிர்க்கிறது, இத மாரி தவிர்த்து வந்தாலே, நம்ம தோல் நோயிலிருந்து முழுமையாக நிவர்த்தி அடையலாம். நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நன்றி.